பிரைஸ் தி லார்ட் பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம பரிசேயர் சதுசேயர் காலத்துக்குள்ளே போயிட்டோமோங்கிறது போல இருக்கும். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் அன்பாகவே வெளிப்பட்டார். அவர் அன்பின் தேவனுங்கிறத சொல்கிறதே நாங்கள் இப்போது விட்டுட்டாங்க. இன்றைக்கி விசுவாசிகள் மத்தியில் தேவனை குறித்த ஒரு பயம்தான் இருக்குது. ஹிட்லரை பார்த்து பயப்படுறோம். ஏன்? அவன் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தவன். ஆனால் அதே பயம் தேவனிடத்தில் வந்தால் அதுக்கு பேர் கொலை செய்கிறவர்னு அர்த்தமாயிடும் இல்லையா? ஆண்டவர் பயபக்திக்கு உரியவர். பக்தி எப்போ வரும்? அன்பு இருக்கிற இடத்துல பயமும் பக்தி வரும். தானாக பயம் வரும், தப்பு செய்யக்கூடாதுன்னு. ஏன்னா தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான்னு வசனம் சொல்லுதுங்களே. ஏன்னா அங்கே பாருங்கள், 1 யோவான் 4வது அதிகாரத்தில் அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் ஏன்னா அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாமல் தேவனை அறிய முடியாதுங்க. அவர் அதனால தான் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை பிதாவாகிய தேவன் நமக்கு அனுப்புனார். ஆண்டவர் மரித்து தேவன் என்று சொல்லப்பட்டவர்கள் மத்தியில் நம்மளை பிதாவே என்று சொல்ல வைத்தார். தேவன் யெகோவா தேவன் என்று சொன்னவங்க இஸ்ரவேலர்கள், யூதர்கள். ஆனால் ஆண்டவர் அவரை நமக்கு பிதாவாக அறிமுகப்படுத்தினார், இயேசு கிறிஸ்து. ஏன் தெரியுமா? அவருடைய ரத்தத்தை சிந்தினதுனால, அந்த ரத்தத்தை நிமித்தம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு போன பிரதான ஆசாரியன் பாதுகாக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? தான் ஒரு பாவம் அறியாத சாந்த சொருபியாக இருக்க அந்த ஆடு மக்களுடைய பாவத்தை சுமந்து அடிக்கப்படுது. அதை பார்க்கிற தேவன், அந்த வாய்ப்பேச முடியாத அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்க்குற ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அங்கே பொறுத்துக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அப்படி இருந்ததுன்னா, புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனுடைய ரத்தம், பாவமே அறியாதவர், பாவம் இல்லாதவராய் வந்தவர், பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தவருடைய ரத்தத்தை பார்த்தா எந்த அளவு அவர் அமைதியாக நமக்காக இருக்க மாட்டான்னு யோசிச்சு பாருங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்து பிரதான ஆசாரியனை கொல்லாமல் விட்ட ஆண்டவர், மகா பிரதான ஆசாரியனாகிய தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்க்கும்போது நம்மளை கொன்று போடுவாரா என்ன? ஆனால் அன்பான தேவனிடத்தில் அன்பில்லாதவன் வர முடியாது. அன்பினால் நம்ம ஆண்டவரை தேடும் போது பாவம் செய்ய முடியாதுங்க. பாவத்தை வெறுக்கத்தான் தோணும். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் எப்படி பாவியாக வாழ முடியும் தான் தோணும். அப்போ தான் கிறிஸ்துவ நம்ம சிந்தை நமக்குள்ளே வருது. அவருக்காக நம்ம பாவத்துக்கு மறிக்கிறவங்களாய் மாறுறோம். ஏன்னா தேவன் நமக்கு அவருடைய குமாரனை அனுப்பி வச்சதுனால தான் அவர் நம்ம மேலே அன்பை காட்டுறாரு. இன்றைக்கி நம்ம அன்பை காட்டணுன்னா நம்மளை நாம் இழக்கணுங்க. நம்ம இழக்கணும். இன்னும் நம்ம பழைய சுபாவங்களில் நம்ம இருக்கிறோமா ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவரத்தில் ஜெபிக்கலாம். ஆவியானவரே, உங்கள் அன்பின் ஆவியானவர் என்று சொல்லப்படுது. ஆவியானவர் நிமித்தம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் தொங்கினார்னு வேதம் போட்டிருக்கு. ஆவியானவரோட துணையினால தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இல்லைன்னா முடியாதுங்க. அதே போல் நம்மளும் அன்புள்ளவங்களாக இருக்கும்படிக்கு பிதாவை நோக்கி ஜெபிக்கலாம். அவருடைய ஆவியினால் நம்ம நிரப்பப்படும் போது நம்ம